பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 9:11. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். ஆசீர்வதிக்கும் வளமை பாருங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எல்லாவித தாராளத்திற்கும் ஏற்றபடி ஐஸ்வரவான்களாக ஆக்கப்படுகிறீர்கள். அந்த தாராளம் எங்கள் மூலமாக தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை உண்டாக்குகிறது. இந்த வசனத்தில் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பது எதற்காக? அதோட நோக்கம் என்ன? நாமே வளமாக வாழ்வதற்காக மட்டும் அல்ல, மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் கருவியாக இருப்பதற்காக என்பதை தேவன் இந்த வசனத்தின் மூலம் அழகாக விளக்குகிறார். அல்லேலூயா. நம்ம நலந்தா போதும், நம் குடும்பம் நலந்தா போதும், நம்மளுடைய எதிர்காலம் நலந்தா போதும் அப்படின்னு நம்ம அந்த ஒரு ஷார்ட் சர்க்கிளில் நம்ம திங்க் பண்ணுறதை விட, நாம் மட்டுமல்ல எல்லோரையும் நம் நன்றாக இருப்பதற்கு நம்மளால் முடிந்த எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை பகிர்ந்தளிக்கணும், கொடுக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு தேவைக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆசீர்வதிப்பது பகிர்வதற்காக. அல்லேலூயா. தேவன் நமக்கு பணம், திறமை, நேரம், ஆரோக்கியம், ஆவிக்குரிய வரங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவற்றை நம்மிடம் மட்டும் வைத்துக்கொள்வது மட்டுமல்ல, தேவையானவர்களிடம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் தருகிறார். ஆமேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கிணற்றில் தண்ணீர் தொடர்ந்து ஊற்றப்பட்டாலும் அது வெளியே பாயவில்லை என்றால் அந்த நீர் கெட்டுப்போகும் பாருங்க. ஆனால் அது மற்றவர்களுக்கு பாய்ந்தால் பலரின் தாகத்தையும் தீர்க்கும். அதுபோல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம் மூலம் மற்றவர்களிடம் செல்ல வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 12:2 பார்க்கிறோம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது அவர் மற்ற ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். 2வது பார்ப்பு பெற்றால் தாராளம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. பாருங்க, நாம் அன்போடும் மனமொந்து கொடுக்கும்போது அந்த உதவி கிடைச்சவங்க, உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் மனிதனை மட்டுமல்ல தேவனையே மகிமைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா, ஒரு பசியோடு இருந்த ஒரு குடும்பத்தில் ஒரு விவசாயி உணவு உதவி செய்கிறார். அந்த பசியோடு இருந்த ஒரு குடும்பத்திற்கு இந்த விவசாயி விசுவாசி அந்த பசியோடு இருந்த குடும்பத்துக்கு அவரால் முடிஞ்ச உணவு கொடுத்து உதவி செய்கிறாரு. அந்த குடும்பம் தேவன் எங்களை மறக்கவில்லை என்று தேவனுக்கு நன்றி செலுத்தியது. அந்த உதவி தேவனுக்கே மகிமை கொண்டு வந்தது. அல்லேலூயா. பாருங்கள், இந்த மத்தேயு 5:16 பார்க்கிறோம், உங்கள் நற்கிரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நாம் செய்கிற நற்கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறது. 3வது பார்த்தோன்னா, உண்மையான ஐஸ்வர்யம் கொடுக்கும் அந்த இருதயம் தான் உண்மையான ஐஸ்வர்யம். கொடுக்கணுங்கிற ஒரு இருதயத்தோடு நான் செய்கிறோம்ல, அதுதான் ரியல் அந்த ஐஸ்வர்யத்தின் உண்மையான பண்பு. இந்த வசனத்தில் சொல்லப்படும் ஐஸ்வர்யவான்களாக்கப்படுகிறீர்கள் என்பது பொருளாதார செல்வத்தை மட்டும் குறிக்கவில்லை, பிறருக்கு கொடுக்கிற தாராள மனம்தான் உண்மையான ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். அல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலர் 20:35 பார்க்கிறோம், வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். தேவன் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் நன்றியுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இதன் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம்? தேவன் நமக்கு கொடுக்குற எல்லா ஆசீர்வாதம் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய நேரம், திறமை, பொருள், அன்பு எல்லாமே மற்றவர்களுக்கு அதை தாராளமாக நாம் பகிர்ந்தளிக்க வேண்டும். ஆமேன். உங்கள் தாராளம் மற்றவர்களை தேவனை துதிக்க செய்யப்பட வேண்டும். நம்ம கொடுக்குற தாராளத்தை பார்த்து மற்றவர்கள் கொடுக்குற அந்த ஷேர் பண்ணுற உதவியாக இருந்தாலும், நேரமாக இருந்தாலும், அது அன்பாக இருந்தாலும், இல்லை பண உதவியாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் அது தேவனுக்கு துதியை செலுத்துகிறதாய் அமைய வேண்டும். இந்த வசனத்தின் மூலம் நாம் இன்னும்
ஒரு சுருக்கமாக லேர்ன் பண்ணிக்கிறது, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பின் இறுதி நோக்கம் நாம் தாராளமாக பகிர்ந்து அதன் மூலம் பலர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படி செய்வதுதான் இதோடைய மெயின் கோல், அச்சீவ்மெண்ட். இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு மகிமையும் மனுஷருக்கு ஆசீர்வாதத்தையும் அளிக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். நமக்கு கிடைச்ச எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது நமக்கு என்று ஒரு ஷார்ட் சர்க்கிளில் வைத்துக்கொள்ளாதபடி அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் தாராளமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்போமா? இந்த எண்ணத்தோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டிருந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே, ஜூலை மாதமாகிய 7வது மாதத்தின் 29ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, முக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, அப்பா ஒரு புதிய நாளை காணும்படியாக ஜீவன் தந்திருக்கிற ஸ்தோத்திரம், பலன் தந்திருக்கிற ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கரம்பிடித்து நடத்தி வந்திருக்கிற நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளில் நாங்கள் கயிற்று செய்கிற எல்லா வேலைகளும் ஏசப்பா உம்முடைய கரம் கூட இருந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிற உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்களுக்கு நீர் கொடுக்குற எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் அப்பா எங்களுக்கு பயன்படுத்துவதோடு மட்டும் விட்டு விடாதபடி மற்றவர்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, மற்றவர்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் தாராளமாக இருக்க எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் ஒன்றை மகிமைப்பட்டும் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.